வணக்கம் நண்பர்களே, என் பேர் பாலாஜி. நம்ம சேனல் இண்டெக்ஸ் ஸ்மார்ட் லெவல்ஸ். இன்னைக்கு 6th ஏப்ரல் 2026 மண்டே. போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல நம்ம இண்டிகேட்டர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சுன்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். முக்கியமான விஷயம், நம்ம இண்டிகேட்டர் சூப்பரா அப்கிரேட் ஆயிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் இதை. இனி ஸ்கேல்பிங், லாங் ட்ரேட் எல்லாமே நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸ்கேல்பிங் எப்படி பண்றது, லாங் ட்ரேட் எப்படி போறது, எல்லாத்துக்குமே நம்ம இண்டிகேட்டர் இப்போ பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு புது பொலிவோட நம்ம இண்டிகேட்டர் வந்திருக்கு. நீங்கள் இப்போ சார்ட் பார்த்தாலே தெரியும். இது இன்னைய மார்க்கெட்டு. நேற்றைய மார்க்கெட் வெனஸ்டே மார்க்கெட் காட்டுறோம் பாருங்கள். வெனஸ்டே என்னால் போட முடியல வீடியோ. ஸோ இந்த அப்கிரேடேஷனில் இருந்தேன். ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ வெனஸ்டே மார்க்கெட் பாருங்கள், நம்ம இண்டிகேட்டரை எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்ட்டு நான் உங்களுக்கு ரீப்ளே மோடில் போட்டு காட்டுறேன். இனி டே ட்ரேடிங்கில் பாட்டம் எதுன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். டாப் எது, பாட்டம் எதுன்றத ஸ்ட்ரக்சரலாக கண்டுபிடிக்க முடியும் நம்ம இண்டிகேட்டரில். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னாக்கா பாட்டம் ரிவர்சல் இங்கேயே ஆரம்பிச்சு ஒரு கன்சல்டேஷன் போட்டுச்சு நேற்று. ஃபஸ்ட்டு நம்ம நேத்திய மார்க்கெட் பார்த்துடலாம். ஓகேங்களா? நேத்திய மார்க்கெட்னா வெனஸ்டே மார்க்கெட் பார்த்துடலாம், எக்ஸ்பைரி மார்க்கெட் பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெனஸ்டே மார்க்கெட் கீழே இறங்கி வந்துருச்சு. இது நம்மளுடைய விவேப் லைனு. நம்மளுடைய இண்டிகேட்டரில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது என்னன்னாக்கா, இனி நீங்கள் எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகலாம், இது தெளிவாக தெரிஞ்சிடும். நார்மல் பை செல்ல விட்டு தள்ளுங்க. நார்மல் பை செல்ல நான் ஒரு சுத்தமாக ரிமூவ் பண்ணிடுறேன். என்னுடைய பழைய இண்டிகேட்டரில் பை அண்ட் செல் இருக்கும். சரிங்களா? நான் ஆனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். பை அண்ட் செல் எப்போவுமே அது ஒர்க் ஆகும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்போவுமே ஒர்க் ஆகாது. சில சமயம் பை வரும், அடுத்த கேண்டில் கீழே வந்துட்டு அது ரிவர்சல் ஆகிட்டு செல்லுன்னு வரும். செல்லுன்னு எப்போ வரும்? பெரிய கேண்டில் இறங்கினதுக்கப்புறம், உங்கள் ஸ்டாப் லாஸ் அடித்ததுக்கப்புறம் தான் செல்லு காட்டும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பை அண்ட் செல்லை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன் என்னுடைய இண்டிகேட்டரில். என்னுடைய பாஸ்ட் வீடியோவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய இண்டிகேட்டரில் பை அண்ட் செல் ஒரு கண் துடைப்புன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். அது ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். அதை ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. லெவல்ஸில் ஒர்க் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லார்கிட்டையும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லார்கிட்டையும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அந்த பை அண்ட் செல்லை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரக்சரலாக மார்க்கெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதில் டைவர்ஜென்ஸ், ஸ்ட்ரக்சரல் எல்லாமே போட்டு நம்ம இண்டிகேட்டருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு தேவையான எல்லா இண்டிகேஷனும் இதில் வச்சுருக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ்பைரி டேயில் மெயினாக உங்களுக்கு பாட்டம் எதுன்னு தெரியணும்னா நம்ம இண்டிகேட்டர் கிளியராக காட்டும். என்ட்ரி எங்கே ஆகணும்னாக்கா நம்ம இண்டிகேட்டர் தெளிவாக காட்டும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வெனஸ்டே எக்ஸ்பைரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ பாட்டம் ரிவர்சல்னு இந்த கேண்டிலே வந்துருச்சு. எந்த கேண்டில் இது? 10:05 காலையில் 10:05க்கெல்லாம் இங்கே வந்துருச்சு. ஆனால் ஒரே கன்சால்டேஷன் தான். ஏன்னா நமக்கு இங்கே இப்போ நீங்கள் நம்ம இண்டிகேட்டரில் என்ட்ரி எடுத்தோடனே ஸ்டாப் லாஸ் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போடுவீங்க, ஸ்டாப் லாஸ் அடிக்கும், இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. இனி நம்ம இண்டிகேட்டரில் அந்த பிரச்சனையும் கிடையாது. கரெக்டாக ஸ்டாப் லாஸ் நீங்கள் எங்கே போடணும், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எங்கே போய் வைக்கணும், அப்படியே உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் காட்டிகிட்டே இருக்கும். இந்த ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா? இந்த ரெட் கலரும் இந்த க்ரீன் கலரும் மாறுது பார்த்தீங்களா? இதுதான் உங்களுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வருது, இந்த லைன் இப்படி இந்த இடத்துல ரெட்டு. சரிங்களா? இது பேரிஷ் ட்ரெண்டு. காலையிலே நமக்கு ரிவர்சல் வந்துருச்சு. ஸோ ரிவர்சல் இங்கேருந்து வந்துச்சு. இங்கே விவாப் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தாங்க. இது வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு பாட்டம் அவுட் ஆயிடுச்சு. மார்க்கெட் எப்போவுமே ஸ்ட்ரக்சரலாகவும் மூவ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி டைவர்ஜென்ஸில் புல் பேக் கொடுத்து மூவ் ஆகும். ஓகேங்களா? அதை விட முக்கியமான விஷயம், நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுறது 15 மினிட் ஓஆர்பி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பிக் ஃபிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது 15 மினிட்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க, 30 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, 1 ஹவர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த விஷயத்த இண்டிகேட்டரில் தெளிவாக நம்ம வச்சுருக்கோம் இப்போ நம்ம. சரிங்களா? ஸோ 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர் இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணுறாங்க பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தென் ஸ்ட்ரக்சரலாக அவங்க மார்க்கெட்டை பாட்டம் அவுட் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரக்சரல் பாட்டமில் என்ட்ரி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் எங்கேருந்து மூவ் ஆகுது? விவேப் பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டே மூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ இது
தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ நம்ம இண்டிகேட்டரில் இதை வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து இப்போ கோட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில்லே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே பிரேக் அவுட்னு வந்துச்சு. இந்த லேபிள் வந்து நேற்று பழைய லேபிள். இது வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஹிஸ்டாரிக்கல் வெர்ஷன். அதாவது என்னுடைய ரெக்கார்ட்ஸ் 1 மாதத்துக்கோ இல்லை 20 டேஸ்க்கு உண்டான லேபிள்ஸ் ரெக்கார்டிங் இதில் இருக்கும். இந்த டேஸ் இதில் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறது பியூராக அந்த டேக்கு உண்டான சார்ட்டுக்கு உண்டான லேபிள் மட்டும் தான் இருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் டேக்கு உண்டானது இருக்கும். சரிங்களா? ஸோ 2 வெர்ஷன் நம்மள்ட்ட இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் வெர்ஷன் அண்ட் தென் கரண்ட் வெர்ஷன் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பிரேக் அவுட், இந்த ரெட் கலர் லேபிள் பிரேக் அவுட்டில் வந்துருச்சு. வந்து விவேப்பை பிரேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு கன்சல்டேஷன் போட்டுட்டு அப்படியே விவேப்பை பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி போனாங்க. இங்கே நம்ம என்ட்ரி எடுத்தோம். அங்கேருந்து கீழே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 மினிட்ஸ் லைனு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு 30 மினிட்ஸ் 60 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த லைன் தான் அது. இதோ பாருங்க. இது வந்து 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த லைன் ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் அப்புறம் வந்து 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த லைன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? 30 மினிட்ஸ் லைன் 30 மினிட்ஸில் ஃபார்ம் ஆகும். 60 மினிட்ஸ் லைன் 60 மினிட்ஸில் ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்ட்ரக்சர் இங்கே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து ரிவர்சல் கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரக்சர் பாட்டம் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இண்டிகேஷன் இங்கே வந்துடும். அதுதான் பாட்டம். இதுதான் பாட்டம்னாக்கா இது வந்து இப்போ மார்க்கெட்டு ட்ரெண்டை பொறுத்து தான் இந்த பாட்டம். இப்போ இதுவே வந்து பியர் ட்ரெண்டாக இருந்துச்சுனாக்கா இந்த பாட்டம் அடுத்த இடத்துக்கு மாறும். சரிங்களா? இது வந்து புல் மார்க்கெட்டுன்றதுனால பாட்டம் அவுட் ஆயிடுச்சு இங்கே. அடுத்தது கீழே வந்து வேற இடத்துல வச்சாலும் அந்த இது பாட்டம் அவுட் நமக்கு காட்டும். சரிங்களா? நம்ம இண்டிகேட்டரில் அதுவும் காட்டும். ஸோ இங்கே பாட்டம் அவுட் ஆனாலும் ஒரே கன்சல்டேஷன் தான். எப்போ வரைக்கும்? விவேப்பை பிரேக் பண்ணுற வரைக்கும். இங்கே ஒரு தடவை பிரேக் பண்ணி காட்டினா, ஆனால் திரும்ப உள்ளே வந்துட்டான். சரிங்களா? இது ஏன் நான் வந்து உங்களுக்கு ஸ்பாட் சார்ட்டில் நான் வந்து இப்போ ஆப்ஷன் சார்ட்டில் இப்போ காட்ட முடியாது. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆப்ஷன் சார்ட்டில். அதை பாருங்கள். மார்க்கெட்டு ஸ்பாட் சார்ட்டை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆனால் 100% ஆப்ஷன் சார்ட்டை வச்சு தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. நீங்கள் ஸ்பாட் சார்ட்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனா ஒரு 30-40% ஸ்பாட் சார்ட்டும் ரெஃபர் பண்ணணும். அது ரெஃபர் பண்ணாமல் வெறும் ஆப்ஷன் சார்ட்டு மட்டும் பார்க்குறது தப்பு தான். ஸ்பாட் சார்ட்டு, கால் அண்ட் புட் எல்லாத்தையும் நம்ம மூணுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் மொபைலில் தயவுசெய்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஸ்பாட் சார்ட்டை மட்டும் பார்த்துட்டு தயவுசெய்து ட்ரேட் எடுக்காதீங்க. அது உங்களுக்கு லக் இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். லக்கு இல்லைன்னா நீங்கள் லாஸ் தான் ஆவீங்க. ஸ்பாட் சார்ட்டை மட்டும் பார்த்து மொபைலில் பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்க. எப்போவுமே லேப்டாப்போ இல்லாட்டினா கம்ப்யூட்டர் அதில் வந்து 3 சார்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. அதுதான் உங்களுக்கு கிளியர் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். சரிங்களா? இது என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டே இந்த இடத்துல போயிட்டு இங்கே பிரேக் பண்ண மாதிரி காட்டியிருக்கிறான் பார்த்தீங்களா ஸ்பாட் சார்ட்டில். ஆனால் ஆப்ஷன் சார்ட்டில் எங்கேயோ இருக்குது, இங்கே மேலே இருக்குது. அது பிரேக்கே பண்ணல. அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்த மாதிரி வந்துட்டான். ஆப்ஷன் சார்ட்டில் விவேப் கிட்டே வரலாமா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் பண்ணியிருக்கிறான். ஓகே, இங்கே பிரேக் பண்ணிவிட்டு மேலே போய் மிட்லைனை டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இங்கே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? நமக்கு ஆப்ஷன் சார்ட்டில் இந்த கேண்டிலில் தான் விவேப்பே பிரேக் ஆச்சு. ஸோ ஒன்ஸ் ஸ்பாட் சார்ட்டில் பிரேக் ஆச்சுனாலே கன்ஃபார்ம் தான். அவன் போயிட்டு மேலே போயிட்டு திரும்ப வந்து விவேப்பை ரீடெஸ்ட் பண்ணுறான், லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுறான். ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மேலே அங்கேருந்து ஒரு மூவ் மேலே. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரலி நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு புல் பேக் இருந்ததுனால நமக்கு இங்கே பாட்டம்னு சொல்லி ரிவர்சல்னு காட்டும். அடுத்த கேண்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புல்லுன்னு வந்துச்சு. இந்த கேண்டில் பிரேக் அவுட்டும் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு. அவ்வளோதான், மார்க்கெட்டு பிச்சுட்டு போயிடுச்சு. நம்ம டார்கெட் பார்த்தீங்களா? இது ரிவைஸ்டு டார்கெட்டு, இது ஒரிஜினல் டார்கெட்டு. ஃபஸ்ட்டு ரிவைஸ்டு டார்கெட்டை பிரேக் ஆச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரிவைஸ் டார்கெட்டை பிரேக்கு. இந்த கேண்டில் வந்து ரிவைஸ் டார்கெட் பிரேக்கு, ஒரிஜினல் டார்கெட்டை டச் பண்ணி விக் வச்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு லேபிள் வந்துடும், ஒரிஜினல் டார்கெட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப போயிட்டு இது வந்து வேற ஒன்றும் இல்லை, 200 மூவிங் ஆவரேஜ். 200 மூவிங் ஆவரேஜை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப அதுக்கப்புறம் போய் கரெக்டாக நம்ம லெவலில் போய் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்துச்சு. சரியான மூங்க வெட்னஸ்டே, சூப்பரான ப்ராஃபிட் நம்ம டீமு. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க,
1,00,000 கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ராஃபிட் எடுத்தாரு வெட்னஸ்டே எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஸோ இது வந்து வெட்னஸ்டே. நான் இப்ப அந்த இது காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இதுதான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தோம். நான் சொன்னேன்ல, இத பாருங்க இந்த இடத்துல தான் VWAP போகுது. இந்த இடத்துல தான் அவன் வந்து மேல போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணுன்னு சொன்னான்ல. அது வந்து இங்க ரீடெஸ்ட் பண்ணல. போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இந்த கேண்டில்ல தான் பிரேக் பண்ணான் பாருங்க. இந்த கேண்டில் நீங்க ஆப்ஷன் சார்ட்ல பக்காவா மேட்ச் ஆகும். ஆப்ஷன் சார்ட்ல VWAP பிரேக் ஆயிடுச்சுன்னா, கண்ண மூடிட்டு நீங்க எடுக்கலாம். ஆனா ஸ்பாட் சார்ட்ல ஏமாத்துவான். நம்மள வந்துட்டு பிரேக் பண்ணி காட்டுவான். திரும்ப வருவான். எல்லாம் பண்ணுவான். நீங்க ஆப்ஷன் சார்ட்ன்னா அதுவும் ஏதாவது ஒரு ஆப்ஷன் சார்ட் கிடையாது. நமக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் இங்க இருக்குது. சரிங்களா? செலக்டட் ஸ்ட்ரைக் பிரைஸ். நீங்க ட்ரேட் எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ரெஃபர் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக் பிரைஸ் இதுதான். இது மேத்தமேட்டிக்கலி சூசன் ஸ்ட்ரைக்ஸ். இந்த ஸ்ட்ரைக்ஸ்ல தான் அன்னைக்கு மார்க்கெட்டே மூவ் ஆகும். டெய்லி இதுல ஸ்ட்ரைக்ஸ் மாறும். மார்க்கெட் க்ளோசிங் தகுந்தபடி இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்ட்ரைக்ஸ் மாறும். 100% கேரண்டி நான் சொல்லுவேன். இந்த ஸ்ட்ரைக்ஸ்ல தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. சரிங்களா? நீங்க எந்த ஸ்ட்ரைக்ஸ் வேணாலும் ரெஃபர் பண்ணி பாருங்க. இந்த ஸ்ட்ரைக்ஸ்ல இருக்கிற ஹை லோ க்ளோஸும் நீங்க யூஸ் பண்ற ஹை லோ க்ளோஸும் மேட்சே ஆகாது. மார்க்கெட்டுக்கு மூவ்க்கும் மேட்சே ஆகாது. ஸோ இது வந்து லாஸ்ட் வெட்னஸ்டே மார்க்கெட்டு எக்ஸ்பைரி டே. அத விடுங்க. இப்ப இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட் அதேதான். காலையிலேருந்து இறங்குச்சு. VWAP பிரேக் ஆச்சு. பிரேக் பண்ணிட்டு கீழ வந்துட்டு அதுக்கப்புறம் புல் ரிசீவ் நமக்கு லேபிள் வந்துருச்சு. அங்கேருந்து ரிவர்சல் போயிட்டு இங்க பாருங்க மிட் லைன பிரேக் பண்ணி காட்டுறானா? இந்த இடத்துல மிட் லைன் பிரேக் பண்ணி காட்டுறானா? உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட் காட்டுறேன் பாருங்க. நம்மளுடைய கான்செப்ட் படி மிட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு என்ட்ரி அங்கேருந்து எடுக்கலாம். இங்க பாருங்க ஆப்ஷன் சார்ட்ல. கால் சார்ட்ல பாருங்க. இது வந்து 22,600 22,800 நம்மளுடைய ஸ்ட்ரைக் பிரைஸ் இங்க 22,600 22,800 காட்டுறத நான் இங்க எடுத்து வச்சிருக்கிறேன். இங்க பாருங்க. இந்த கேண்டிலு இங்க இருக்கு மிட் லைன். போய் டச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல். இது விக் வச்சோன்னே இங்க ஒரு என்ட்ரி நம்ம. சாலிடா நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சது இங்க. ஸோ அங்கேருந்து வந்து இதோ பாருங்க. இது நம்மளுடைய 60 மினிட் ஸ்ட்ரக்சரல் லைன். இது நம்மளுடைய 30 மினிட் ஸ்ட்ரக்சரல் லைன். இந்த ப்ளூ வந்து 15 மினிட் ஸ்ட்ரக்சரல் லைன். சரிங்களா? ஸோ வந்து 30 மினிட் ஸ்ட்ரக்சரல் லைன் வந்துட்டு அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு 60 மினிட் ஸ்ட்ரக்சரல் லைனுக்கு அங்கே ஒரு வீக் வச்சுட்டு அங்கே நமக்கு லேபிள் வந்துருச்சு பாட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்ட்ரக்சரல் பாட்டம் வந்துருச்சு. அங்கேருந்து ஒரு ரிவர்சல் மறுபடியும். இப்போ நம்ம இதை எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல விக் வச்சுட்டு திரும்ப உள்ள வந்துட்டான். நம்மளுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன் இதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த லைன் ரெட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் பேரிஷ். இந்த லைன் க்ரீனாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷ். ஓகேங்களா? அதுதான் முதல் கான்செப்ட். செகண்ட் திங், இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹரிசாண்டலாக மூவ் ஆச்சுன்னா தயவுசெய்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணிடுங்க. இந்த லைன் எப்பவுமே ஹரிசாண்டலாக மூவ் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா மார்க்கெட் ஃபுல் கன்சாலிடேஷனில் தான் இருக்கும். இப்போ இந்த லைன் இதுவே ஸ்டெப் பை ஸ்டெப் அதோ பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. இங்கேருந்து ஆரம்பிச்சுது. ஸோ இங்கே வந்துட்டு இந்த பாருங்க. இங்கே ஓப்பன் ஆகி வந்துருச்சா? ஓகேங்களா? நீங்கள் நேரில் பார்க்கும்போது தெரியும். மேபி ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே இருந்து பாருங்க இந்த லைன் இப்படி போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே மேலே போகுது பாருங்க. ஸோ நீங்கள் இங்கே என்ட்ரி ஆகிட்டு ட்ரேட் எடுக்கிறீங்கனாக்கா இப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கீங்கன்னா இதுதான் உங்கள் ஸ்டாப் லாஸ். இதுனா ஜஸ்ட் இதுக்கு கீழே ஜஸ்ட் சின்னதாக நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சு ஸ்டாப் லாஸ். தயவு செய்து ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கே வந்து அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு பக்கத்தில் ஸ்டாப் லாஸ் வைக்காதீங்க. அது இன்னும் ரிஸ்க் உங்களுக்கு. நீங்க ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டாப் லாஸ் அடிச்சிருவான். நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க. திரும்ப அடுத்த ட்ரேட் எடுப்பீங்க. வந்து மறுபடியும் ஸ்டாப் லாஸ் அடிப்பான். ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ட்ரேடு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஓவர் ட்ரேடிங் ஆகும். உங்களுடைய காசு புரோக்கரேஜுக்கு தான் போகும். அதுவும் புரோக்கரேஜ்லாம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. டேக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. தயவுசெய்து உங்களுடைய லாங் செட்டப் பாருங்க. நம்ம இண்டிகேட்டர்ல கிளியரா தெரியும் லாங் செட்டப். VWAP பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஆப்ஷன் சார்ட்ல அது ஒரு லாங் செட்டப்பு. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல VWAP பிரேக் ஆச்சு. ஓகேங்களா? முதல்ல நமக்கு பாட்டம் அவுட் தெரியணும். சரிங்களா?
2வது டைமும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு காலையிலே ஒரு கன்சல்டேஷன் அப் அண்ட் டவுன் போயிடுச்சுனாக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அவன் டைமுக்காக வெயிட் பண்றான். உடனே அவன் மூவ் ஆக மாட்டான். ஓகே. அதுவும் ஃப்ளாட் லைன் பார்த்துட்டீங்கன்னா தள்ளி இருந்துருங்க. ஸோ ஃப்ளாட் லைன் பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நமக்கு வெர்டிகலா நமக்கு மாறிடுச்சு. ஸோ இங்கேருந்து கீழ போறான்னு நினைச்சுட்டு நீங்க இருப்பீங்க. ஓகே. இங்க நமக்கு 60 மினிட் ஐபி லைன் இருக்கு. அத வந்து ஸ்வீப் பண்ணோம். இந்த லைன ஸ்வீப் பண்ணா, இங்க ஒரு புல் பேக் குடுத்தா, இந்த லைன ஸ்வீப் பண்ணிட்டு, அங்கேருந்து ஒரு புல் பேக். ஸோ நம்ம பாட்டம் அவுட் கிடைச்சிருச்சு. இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சுச்சு. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாட்டம் இது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் பாட்டம் இது. ஸோ செகண்ட் பாட்டம்ல அடுத்த என்ட்ரி நமக்கு இங்கேருந்து நமக்கு மேல அப்படியே கன்டினியூஸா போகுது. இந்த இடத்துல பாருங்க, நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வேணா அத வந்து ப்ளே பேக் போட்டு காட்டுறேன் பாருங்க. விவேப் பிரேக்கு, ரிவர்சல் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பு புல்லுக்கு வந்துச்சு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஏன்னா நமக்கு பிரேக் ஆகலன்ட்டு. திரும்ப அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கீழே வந்து 60 மினிட் ஐபி லைன் இங்க இருக்கு. அங்கேருந்து போயிருக்கான். இந்த பாருங்க, இங்க வெர்டிகலா கிரீன் கலர்ல மாறிடுச்சா? ஸோ கிரீன் கலர்ல மாறிடுச்சு. ஆனா விவேப் கீழே இருக்குன்னா, தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல விவேக் பிரேக் பண்ணியிருக்கிறான். ஓகேங்களா? ஆனா லைன் ஃப்ளாட்டா போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணணும். புரியுதுங்களா? லைன் ஃப்ளாட்டா போயிட்டு இருக்கு. லைன் ஃப்ளாட்டா போனா என்ட்ரியே ஆகக்கூடாது. ஏன்னா லைன் ஃப்ளாட்டா போச்சுன்னா, அந்த லைனை ஃபோக்கஸ் பண்ணி தான் வருவான். சப்போஸ் அது ட்ரெண்டிங்கா இருந்துச்சுன்னா ஓகே. இங்க பாருங்க, நமக்கு மார்க்கெட் சாப்பி மார்க்கெட். இந்த இடத்துலேருந்து ஃபுல்லா சாப்பி மார்க்கெட். நமக்கு இங்க ஏடிஎக்ஸ் காட்டிடுச்சு. என்ட்ரியே கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது பிரேக் அவுட் சேஃப்டி பாருங்க, லாக்டு இருக்கு. ஸோ பிரேக் அவுட்டே ஆகாது. ஸோ அப்போ வந்து இது சேஃப் கிடையாது. நம்ம என்ட்ரியே ஆகக்கூடாது. பாருங்க, திரும்பவும் ஃப்ளாட்டா போகுது லைன். வியூஆப் கீழே இருக்கு. வியூஆப் பிரேக் பண்ணா இந்த இடத்துல. ஓகே. அதுக்கப்புறம் என்ட்ரி. இந்த இடத்துல எக்ஸிட். ஓகேங்களா? ஏன்னா மிட் லைனை பிரேக் பண்ணல, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் வியூஆப் இங்கே நமக்கு வந்து அங்கே இது பார்த்தீங்களா? இது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ட்ராப் வார்னிங். ஹியூஜ் புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு. இம்மீடியட் ட்ராப். இது நம்ம குரூப்பில் நான் இம்மீடியட்டாக போட்டேன் நான். ஸோ இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு இங்கே ட்ராப் வார்னிங் வந்துருச்சு. அடுத்து இந்த சின்ன கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நம்ம இங்கே இந்த இடத்துல ட்ராப் வார்னிங் வந்தோடனே இந்த டாப்ல எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ அடுத்தது பாருங்க, ஃபுல் பியரிஷ் கேண்டில். இது எதுக்குனாக்கா வியூ ஆப்பை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்த விஷயம் தான் அது. ரீடெஸ்ட் பண்ணா வியூ ஆப்பை அங்கேருந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட். பாருங்க, ஸ்டெப் ஸ்டெப்பாக போகுது பாருங்க. இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். பாருங்க, மேலே ஏறிடுச்சு. ஸ்டாப் லாஸ் இங்கே. ஸ்டாப் லாஸ் அடுத்து டைமண்ட் ஐகான், அடுத்து லைம் கிரீன் கேண்டில், ஹியூஜ் வால்யூம் உள்ள கேண்டில். இது கீழே ஸ்டாப் லாஸ். இது கீழே ஸ்டாப் லாஸ். இங்கே ரிவர்ஸ் வந்துச்சு, எக்ஸிட். நமக்கு இதுவும் மாறிடுச்சு, எக்ஸிட்டு. திரும்ப என்ட்ரி. இங்கே என்ட்ரி. டார்கெட்டு டார்கெட் டச் பண்ணிட்டா, நான் பிரேக் பண்ணல, எக்ஸிட். டார்கெட்டை பிரேக் பண்ணல, எக்ஸிட். இப்போ டார்கெட் அவன் பிரேக் பண்ண மாதிரி காட்டியிருக்கான். பிரேக் பண்ணிட்டான் ஆக்சுவலா டார்கெட்டை. இங்கே புல்லு வந்துருச்சு. இங்கே ஒரு என்ட்ரி 3 o'clock வித் வால்யூமோட. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இந்த இடத்துல நம்ம எப்படி எக்ஸிட் ஆகணுன்றதை நான் ஆப்ஷன் சார்ட்டில் காட்டுறேன் பாருங்க. ஓகேங்க. நான் இப்போ கால் சார்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு தனியாக எடுத்திருக்கேன். ஏன்னா வீடியோக்காக நான் அதை தனியாக எடுத்திருக்கேன். ஆனால் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் 3த்தையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இங்கே 2 வச்சிருக்கிறேன். அதுவும் பத்தலை. ஓகேங்களா? அதனால இப்போ நான் வந்து கால் சார்ட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ரீப்ளே போகலாம் பாருங்க. ஓகே. ஸோ காலையில் ரிவர்சல் வந்துடுச்சு. இங்கேருந்து நமக்கு புல் பேக் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, இங்கே வந்து எக்ஸிட் ஆகிட்டான். அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் பியர் கேண்டில். அங்கேருந்து வந்தால் நமக்கு ரெஸ்யூம், பியர் ரெஸ்யூம், புல் ரெஸ்யூம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து பாட்டமும் நமக்கு லேபிள் வந்துருச்சு. ரிவர்சல் பாட்டம்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இங்கே ஃப்ளாட் ஆகிடுச்சு. நம்ம எக்ஸிட் பண்ணுறது தான் பெட்டரு.
இங்கே விவேப்பும் நமக்கு வெயிட்னு வந்துருச்சு லேபிள். ஸோ வந்தாச்சு வெளியே, வெயிட் பண்ணுறோம். பியர் டைவர்ஜென்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே ஒரு ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம் நம்ம. ஐபி 60 ஐபியில் ரிவர்ஸில் எடுத்துட்டோம், பாட்டம் அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா, இதுதான் என்ட்ரி. பாட்டம் அவுட் ஆயிடுச்சு, 60 ஐபியில் ரிவர்ஸில் எடுத்துட்டோம். ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா, பிரேக் பண்ணிவிட்டு கீழே வர்ற மாதிரி வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து நமக்கு ரிவர்சல், அந்த ஸ்ட்ரக்சரலி இது ரிவர்சல் ஆச்சு. விவாப்பை ரீடெஸ்ட் பண்ணால் புல் ட்ரெண்ட் வந்துச்சு. அங்கேருந்து 200 மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணோம். க்ளோஸை பிரேக் பண்ணலை, அதனால் கீழே வந்துட்டு திரும்பவும் பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிவிட்டு டார்கெட் 1 டச் பண்ணி ரிவர்சல் வந்து மறுபடியும் ஹையை பிரேக் பண்ணலை. இப்போ தான் பிரேக் பண்ணிட்டான் ஹையை. சரிங்களா, ஸோ நமக்கு புல்லு வந்துருச்சு. இந்த இடத்துல டார்கெட்டு 1 டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ப்ரீவியஸ் ஹையை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு என்ட்ரி. ஓகே, திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போனோம். அவ்வளோதாங்க. L1 நம்ம லெவலில் வந்து டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து முடிஞ்சிச்சு மார்க்கெட்டு. எப்படிங்க இருக்குது நம்ம இண்டிகேட்டர், எப்படி இருக்குது? எனக்கே நிஜமாக எனக்கு இதை பார்க்கும்போது, இன்றைக்கி ட்ரேட் பண்ணும்போதும் புதன்கிழமை ட்ரேட் பண்ணும்போது இந்த அப்டேட்டட் வெர்ஷன்ல எனக்கு பயங்கர வித்தியாசம் தெரிஞ்சுது. இன்னும் நல்லா ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. சரிங்களா, திரும்ப அதுக்கப்புறம் மேலே போயிட்டு இங்கே வந்துட்டீங்க. இது இந்த இடத்துல இந்த கேண்டில்லே நமக்கு இங்கே வந்து ட்ராப் சிக்னல் வந்துருச்சு, ட்ராப் வார்னிங் வந்துருச்சு, ஸ்பாட்லேயே வந்துருச்சு ட்ராப் சிக்னல். இம்மீடியட்டாக எக்ஸிட் ஆகிட்டோம் நம்ம. அதே மாதிரி பாருங்க, வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சானா இதை பாருங்க, இதுதான் இந்த கிரீன் லைன் தான் நம்ம ஸ்டாப் லாஸ். க்ளோஸாக காட்டுறோம் பாருங்க, இந்த கிரீன் லைன் தான் இப்போ நமக்கு ரிவைஸ்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். அவன் ட்ராப் சிக்னல் காட்டினா அதுக்கப்புறம் பாருங்க வந்து நேராக ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுதான் வந்து அடிச்சிருப்பானா, அவன் வந்து விபேப்பை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸாக அடிச்சிருக்கோம். சரிங்களா, ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப வியூஆப் உள்ளதான் இருக்கான். அடுத்த என்ட்ரி நமக்கு புல் சிக்னலும் வந்துருச்சு. அது புல் சிக்னல் வரலனாலும் அதுக்கு முன்னாடியே நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. நமக்கு இந்த இடத்துல விவேப் உள்ள இருக்கும்போது மார்க்கெட்டு இந்த லைன் டுவர்ட்ஸ் தான் போகும். சரிங்களா, இதுவே விவேப் கீழே இருந்துச்சுனாக்கா இந்த லைன் இங்கே இருந்துச்சுன்னா அந்த லைன் டுவர்ட்ஸ் வரும். எந்த பக்கம் விவேப் இருக்கோ அந்த லைன் எந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன் டுவர்ட்ஸ் தான் மார்க்கெட் அட்ராக்ஷன் ஆகும். இது மெயின் கான்செப்ட். சரிங்களா, ஸோ நமக்கு வந்து ஹை லோ க்ளோஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அப்புறம் நமக்கு வந்து இப்போ நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இருக்குது, ப்ளஸ் சிக்னல்ஸ் இருக்குது. நமக்கு இந்த பை செல் இண்டிகேஷனை தூக்கி போடுங்க. நான் இனி அந்த பை செல் இண்டிகேஷனை யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது. எனக்கு இதுவே பெஸ்ட்டாக இருக்குது. இதில் நான் ஸ்கேல்பிங்கும் பண்ணுவேன். எனக்கு இப்போ மார்க்கெட்டு வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் இல்லாமல் எனக்கு வந்து கன்சல்டேஷன் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்தாலும் நான் அதில் லெவல்ஸில் ஒர்க் பண்ணுவேன். நான் எனக்கு இந்த சிக்னல்ஸ் கூட தேவையில்லை. எனக்கு இந்த எந்த சிக்னல்ஸும் தேவையில்லை. எனக்கு இந்த லைன் போதும், இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன் போகும். ஃப்ளாட்டாக இருந்துச்சுனாக்கா வியூஆப் எங்கே இருக்குன்னு பார்ப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னுடைய ட்ரேட் எடுப்பேன். சரிங்களா, அப் அண்ட் டவுன் ரெண்டு பக்கமும் நமக்கு தெளிவாக காட்டிடும் நமக்கு. ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும், நம்ம அங்கே எக்ஸிட்டு, திரும்ப அதுக்கப்புறம் வந்தால் திரும்ப உள்ளே வந்தாச்சு, திரும்ப என்ட்ரி. ஓகேங்களா, நம்ம ஸ்டாப் லாஸ் இப்போ இங்கே தான் இருக்கும். என்ட்ரி எடுத்துட்டு இப்போ என்ட்ரி எடுத்ததுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மேலே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், ரெட் லைனு இந்த கேண்டிலில் நமக்கு மாறிடுச்சு, க்ரீனாக மாறி நமக்கு இங்கே லைன் வந்துடுச்சு. ஸோ ரிவைஸ் ஸ்டாப் லாஸ் இங்கே, அடுத்தது மார்க்கெட் இங்கே போனோடனே அடுத்த ஸ்டாப் லாஸ் இங்கே, அடுத்தது இங்கே, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படியே. இப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய கேண்டில் கீழே வந்தான், அவன் எங்கே 200 மூவிங் ஆவரேஜ் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்தான். ஆனால் இங்கெல்லாம் வர முடியாது அவனால். அடுத்த கேண்டில் மேலே மறுபடியும் போயிடுச்சு, மேலே போயிட்டு நம்மளோட ரிவைஸ் ஸ்டாப் லாஸ் இங்கே.
ஓகேங்களா? நமக்கு இங்க போய் ஸ்ட்ரக்சரலி நமக்கு வந்து ரிவர்சல் வந்துருச்சு. இங்கே இந்த கேண்டில்லே ஸ்ட்ரக்சரலி ரிவர்ஸ் வந்துச்சு. 2வது நம்ம டார்கெட்ட டச் பண்ணி பிரேக் பண்ற மாரி தான் நம்ம வந்து வெயிட் பண்ணியிருக்கலாம். அவன் அங்கேருந்து ரிவர்ஸ் விக் வச்சு வெளில வர்றான்னா, ரிவர்ஸ் வர்றான்னாலே நம்ம எதுக்குமே வெயிட் பண்ண தேவையில்ல. இம்மீடியட் எக்ஸிட் இந்த இடத்துல. ஸோ எக்ஸிட் ஆனோம். அதே மாரி ஒரு கன்சல்டேஷன் இங்க ஃப்ளாட்டாவும் லைன் போயிடுது. ஸோ இங்க கன்சல்டேஷன் இருக்கு. நமக்கு ரிவர்சல் சிக்னலும் இருக்கு. ஸோ வெயிட் பண்றோம். நான் சொன்னேன்னா, அந்த ஃப்ளாட்டான லைன டுவர்ட்ஸ் அந்த அந்த பக்கம் தான் வருவான்ட்டு. ஸோ அங்கேருந்து வந்து இந்த ஸ்டாப் லாஸ் லைன் வரைக்கும் வந்திருக்கான் பாருங்க. கரெக்ட்டா பாருங்க. இது வரைக்கும் வந்திருக்கிறான். வந்துட்டு நீங்க இங்கேயே என்ட்ரி எடுக்கலாம். புல் மார்க்கெட்ல நீங்க இது பயப்படவே தேவையில்ல. இந்த இடத்துல வந்துட்டு நீங்க இந்த கேண்டில் வரும்போது இந்த விக்லயே இருக்கலாம். நீங்க அடுத்தது வருதுன்னு கூட வெயிட் பண்ண தேவையில்ல. நீங்க ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழ ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க தைரியமா நீங்க ரிவர்சல் கூட இருக்கலாம். சின்னதா ஒரு ஸ்கேல்பிங் ஒரு 3 லாட் 4 லாட் பில கூட நீங்க எடுக்கலாம். பட் எக்ஸ்பைரி டேட்ல எடுத்துறாதீங்க. எக்ஸ்பைரி டேட்ல மூவே ஆகாது. சரிங்களா? ஓகே. ஸோ அங்கேருந்து எடுத்துட்டு திரும்ப அதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்க. திரும்ப இங்க ஸ்டாப் லாஸ் நம்ம இப்படியே மெயின்டைன் பண்றோம். இந்த இடத்துல இது. அடுத்தது பாருங்க இந்த லைன் இங்க ஃபார்ம் ஆயிடுச்சா? டுவர்ட்ஸ் அங்க போகுது பாருங்க. அங்க போயிடுச்சா? திரும்ப அதுக்கப்புறமேட்டுக்கு இங்க லைன் வந்துருச்சு. ஸோ இங்க வந்துட்டு நமக்கு மேல போனதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இங்க இதுக்கு கீழ. இந்த கேண்டில் மேல போயிட்டு இங்க வந்தா பாருங்க. ஆனா இங்க இது வரைக்கும் தான் வர முடிஞ்சுது அவனால. ஓகே. இங்க வர முடியல. ஆனா இங்க பார்த்தீங்களா? இது வரைக்கும் வந்திருக்கான் பாருங்க. கரெக்ட்டா இந்த லைன் வரைக்கும் வந்திருக்கான். வந்ததே ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு தான். 2 விஷயம். ஒண்ணு ப்ரீவியஸ் ஹைய ரீடெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கான். 2வது ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இந்த இடத்துலருந்து மேல ஒரே புஷ். இது ஒண்ணும் இல்ல லிக்விடிட்டி ஸ்வீப். இங்க வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு அங்கிருந்து மேல ஒரு புஷ். சரியான மூவ்ங்க இன்னைக்கு. சூப்பரான மூவ். செம்ம ப்ராஃபிட் இன்னைக்கு. இப்ப இன்னைக்கு மார்க்கெட்டும், வெட்னஸ்டே மார்க்கெட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? அப்படியே புட்டையும் காட்டிடுறேன். புட்டுலயே நமக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. லேபிள்ஸ், பாட்டம் அவுட் எல்லா லேபிள்ஸும் பக்காவா வந்திருக்கும். நமக்கு இன்னைக்கு ஸ்பாட் சார்ட்ல கன்சல்டேஷன்ல லேபிள்ஸ் வந்து கம்மி பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு கிளஸ்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல ஆப்ஷன் சார்ட்ல நமக்கு எல்லா மூவ்க்கும் நமக்கு வந்து லேபிள்ஸ் வந்துருச்சு. இந்த இடத்துல பாருங்க கரெக்டா பாட்டம் அவுட் லேபிள் வந்துச்சு. அடுத்த என்ட்ரி இங்க. அதுக்கப்புறம் இங்க இந்த டாப்லயே நமக்கு பியர் ரெசியூம் வந்துருச்சு. பியர் டைவர்ஜன்ஸ் வந்துச்சு. அங்கிருந்து ஒரு ஸ்கேல்பிங். அதுக்கப்புறமேட்டுக்கு கண்டினியூஸா மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க இந்த லேபிள்லயே நமக்கு பாட்டம் அவுட் வந்துச்சு. இந்த விக்கு வச்சோடனே அடுத்தது பாருங்க ஒரு புல் பேக் கொடுத்தான். எல்லாமே நமக்கு ரெஃபரன்ஸ். நீங்க 3 சார்ட்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெஸ்ட்டா இருக்கும். 3 சார்ட்டுமே நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் காட்டும். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் இதுதான். புல் ட்ரெண்ட் தான். ஸோ அவன் வந்தது எங்கேருந்து வந்தான்? போய் ஹைய டச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஃபால் ஹையை டச் பண்ணிட்டு வந்து கரெக்டாக லோ டச் பண்ணிட்டா பாருங்க. அப்புறம் ஜஸ்ட் ஒரு மூவ் நம்ம லெவல் வரைக்கும் போயிருக்கு. இந்த ஹை லோ எல்லா சார்ட்லையும் மேட்ச் ஆகாதுங்க. நான் இப்போ மறுபடியும் சொல்றேன். இந்த ஹை லோ நீங்க நினைக்கிற ஹை லோ கிடையாது. இந்த சார்ட்டோடைய ஹை லோ கிடையாது. வேற ஒரு ரெஃபரன்ஸ், வேற ஒரு சார்ட்டோடைய ஹை லோ இங்க யூஸ் ஆகுது. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிங்க. ஓகே. நம்ம இண்டிகேட்டர்ல இந்த சார்ட்டோடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். பிளஸ் அதோடைய ஹைலோ கான்செப்ட் இருக்கும். இந்த ஹைலோ கான்செப்ட்ல ஒர்க் பண்ணலாம். நமக்கு ஹைலோ கான்செப்ட்னா மார்க்கெட் இங்கேருந்து எங்க போகுதுன்னு நமக்கு தெரியணும்ல. இப்போ ஹையை டச் பண்ணிட்டு வரானா அடுத்து லோக்கு தான் போகும். அப்போ லோ எங்க இருக்கு? லோ இங்க இருக்கு. அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் இந்த லோன்னு இருக்கும். அப்போ சின்ன சின்ன நாய்ஸ் கேண்டில் புல் பேக்குக்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஹையை ரீடெஸ்ட் பண்ணிட்டு வரக்கான். ஹையை பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்போ அவன் எங்க போவான்? லோக்கு போய் தான் ஆகணும். இப்போ இங்க பாருங்க. எங்க இருக்கு? இங்க லோ வந்து இதுதான் பிரேக் பண்ணியிருக்கான். லோவை பிரேக் பண்ணிட்டு வந்து ப்ரீவியஸ் ஹை தான். சரிங்களா? ஏன்னா ஹை ரொம்ப தூரமா இருக்கு. இருக்கு பாருங்க ஹை. ஸோ இவ்வளோ பெரிய மூவ் எக்ஸ்பைரி டே கிடையாது இன்னைக்கு. ஸோ இவ்வளோ பெரிய மூவ் இன்னைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நமக்கு புட் சார்ட்ல இன்னைக்கு எப்பவுமேங்க இந்த விஷயத்த மறுபடியும் சொல்றேன். நான் எல்லா வீடியோலும் சொல்றேன். அப் ட்ரெண்ட் புல்லிஷ் மார்க்கெட்ல நமக்கு புட் சார்ட்டை பார்க்கணும். அதே மாதிரி பியரிஷ் மார்க்கெட்ல கால் சார்ட்டை பார்க்கணும். எப்பவுமே செல்லர்ஸ் மார்க்கெட். ஸோ செல்லர்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பையர்ஸோடைய மூவ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? செல்லரோடைய ஆக்டிவிட்டி அவன் எங்கிருந்து எங்க போறான் அதுதான் முக்கியம்.
கால் இப்போ நீங்கள் அப் ட்ரெண்டு புல்லிஷ் மார்க்கெட்டில் எனக்கு லோ பிரேக் பண்ணிடுச்சு, ஹைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. புட்டு சார்ட்டில் என்ன சொல்லுது அதை பார்க்கணும். அதே மாதிரி பேரிஷ் மார்க்கெட்டில் எனக்கு புட் சார்ட்டு லோ பிரேக் பண்ணிட்டா ஹைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. கால் சார்ட்டில் என்ன சொல்கிறா அதை பார்க்கணும். ஸோ இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஓகே, அப் ட்ரெண்ட் மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட்டில் புட் சார்ட்டை பார்க்கணும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் பேரிஷ் மார்க்கெட்டில் கால் சார்ட்டை பார்க்கணும். மெயின் ஃபோக்கஸ் இந்த மாதிரி கொடுக்கணும். பட் கம்பேரிசன் மூணுத்தையுமே பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம இண்டிகேட்டரில் பேக் டேட்டட் டேஸ் எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்குது நம்ம இண்டிகேட்டர், அது ஜஸ்ட் நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டிடுறேன். ஓகே, நம்ம இந்த வெனஸ்டே மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த கான்செப்ட் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நமக்கு டேஷ்போர்ட் இருக்குங்க. டேஷ்போர்டில் டே ஸ்டேட்டஸ் என்னன்னு காட்டிடும். 2 ஹவர் ட்ரெண்டு, 1 ஹவர் ட்ரெண்டு, RSI எல்லாம் காட்டிடும். ஏடிஎக்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்கா சாப்பில் இருக்கா, அன்னைக்கு டே வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா இல்லை ட்ரெண்டிங் மார்க்கெட்டான்றது காட்டிடும். ப்ளஸ் வால்யூம் இருக்கா இல்லையான்றது காட்டிடும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மார்க்கெட் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு காட்டிடும். இது கடைசியாக ரேஞ்சில் இருக்கிறதுனால ரேஞ்ச் காட்டுது. ஓகேங்களா? கடைசியாக மூமெண்டம் வந்து டவுன் வந்திருக்கு, அதனால டவுன் காட்டுது. ஓகேங்களா? 15 மினிட் கேண்டில் பேட்டர்னு நமக்கு டார்கெட் இருக்கு. இதோ பாருங்க, இதுதான் ஹை டார்கெட், இது ரிவைஸ் டார்கெட், இது ஹை டார்கெட், ஒரிஜினல் டார்கெட். இது எப்படின்னா நமக்கு மார்க்கெட்ல டாப் டு பாட்டம் இருக்கு. ஸோ 15 மினிட் ஹைலேருந்து நம்மளுடைய டார்கெட், 15 மினிட் லோலேருந்து நம்ம டார்கெட் மெஷர் ஆகும். சப்போஸ் 15 மினிட் லோ அவன் சேஞ்ச் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டார்கெட் அட்ஜஸ்ட் ஆகும் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவன் லோ வந்து சேஞ்ச் பண்ணால், ஸோ அதனால் நம்மளுடைய டார்கெட்டும் சேஞ்ச் ஆச்சு. நம்ம பாருங்கள், ஹை டார்கெட்டுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் தான் அன்னைக்கு அந்த லெவலை டச் பண்ணாமலே ரிட்டர்ன் வந்துட்டான். இனியும் ஆனால் நேற்று பாருங்க, நேற்று பக்காவாக நம்ம ரிவைஸ் டார்கெட்டு ஒரிஜினல் டார்கெட்டு ரெண்டுத்தையுமே பிரேக் பண்ணிட்டு போயிட்டான். ஃபஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு ஒரிஜினல் டார்கெட்டை டச் பண்ணிவிட்டு வந்துட்டான். திரும்ப அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிவிட்டு மேலே நம்ம லெவல் வரைக்கும் போனால், அதே மாதிரி இன்றைக்கும் லெவல் வரைக்கும் போயிருக்கான். இங்கே இல்லை, நம்மளுடைய கால் சார்ட்டில் லெவல் வரைக்கும் போனாங்க. அதே மாதிரி நமக்கு அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள் இருக்கு. இங்கே நமக்கு இந்த டார்கெட் 100% அது வந்து ரேஞ்ச் எவ்வளோன்னு காட்டும். அதே சமயம் மார்க்கெட் யார் கண்ட்ரோலில் இருக்குது, புல் கண்ட்ரோலில் இருக்கா பியர் கண்ட்ரோலில் இருக்கான்றது தெரியும். சப்போஸ் ரிவர்சல் மார்க்கெட்னா புல் கண்ட்ரோல்லேருந்து பியர் கண்ட்ரோலோ இல்லை பியர் கண்ட்ரோல்லேருந்து புல் கண்ட்ரோலோ சேஞ்ச் ஓவர் நமக்கு இதில் ஈஸியாக நமக்கு காட்டும். இவங்களுடைய பர்சன்டேஜும் டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதில் நமக்கு தெரிஞ்சிடும். ப்ளஸ் ட்ரேடிங் பர்மிஷன் நம்ம ஒன்று வச்சுருக்கிறோம். இதில் ட்ரேடிங் பர்மிஷன்னாக்கா சப்போஸ் அன்னைக்கு மார்க்கெட் சுத்தமாக ரேஞ்ச் போன்ற அன்னைக்கு வந்து எந்த மூவும் இருக்காது, நம்மளை மொத்தம் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது தான் அன்னைக்கு வேலையானாக்கா இந்த இடத்துல மார்க்கெட்டு ட்ரேடிங் பர்மிஷன் நோ ட்ரேட் அப்படின்னு சொல்லி வரும். இல்லை ட்ரெண்டிங் மார்க்கெட்டு நமக்கு அன்னைக்கு ஓகேனாக்கா ஆக்டிவ்னு வரும். ஓகேங்களா? ஹிண்ட் ஆக்ஷன் ஒரு ட்ரேட்க்கும் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். விக்ஸ் இப்போ ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருது. அடுத்தது பிரேக் அவுட் ஆகுச்சுன்னா அந்த பிரேக் அவுட்டை நம்பலாமா வேண்டாமா? ஸோ இன்னைக்கு பிரேக் அவுட் இது கிளியர்னு நமக்கு காட்டுது, பிரேக் அவுட் சேஃப்டி. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து இன்னொரு நாள் நம்ம மார்க்கெட் எப்படி இண்டிகேட்டர் எப்படி காட்டுச்சு, நம்ம லேபிள்ஸில் எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறோம். இது வந்து 30th பாருங்கள், காலையில் மார்க்கெட்டு கீழே வந்த ஃபஸ்ட்டு கேண்டிலே பாருங்கள் பாட்டம் நமக்கு ரிவர்சல்னு வந்துருச்சு. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மாதிரி கீழே இவ்வளோ பெரிய கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுனாக்கா இந்த இடத்துல, அதுவும் விவாக்கு கீழே இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க ஓகே இங்கேருந்து இப்போ கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லே நமக்கு பாட்டம்னு வந்துருச்சு. அடுத்து ஒரு டோஜி வச்சா நம்ம என்ட்ரி, அடுத்தது ரிவர்சலும் வந்து கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அங்கேருந்து ஒரு என்ட்ரி நேராக நம்மளுடைய டார்கெட் லைன், இது டார்கெட் 1 டச் பண்ணால் அங்கேருந்து ரிவர்சல் பியர் ரெசிங் லேபிள் வந்துச்சு. கண்டினியூஸ் ஃபால், அங்கேருந்து ஃபால் கரெக்டாக 15 மினிட் லோக்கு வந்தால் அந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு திரும்ப இது பாட்டம், அடுத்த பாட்டம் நமக்கு லேபிள் வந்துச்சு. இங்கே இந்த கேண்டில்லே நமக்கு லேபிள் வந்துச்சு. ஸோ அடுத்த என்ட்ரி இங்கே விவாப்பு ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. அங்கேருந்து ரிவர்சல், மறுபடியும் ரிவர்சல். எப்படி ஒரு ஸ்கேல்பிங்கும் பண்ணலாம், லாங் ட்ரேட் பண்ணலாம், எல்லாமே நம்ம இண்டிகேட்டரில் இப்போ பாருங்கள் உங்களுக்கு. இப்போ பாருங்கள்,
இந்த இடத்துல பிரேக் ஆச்சு. அங்கேருந்து அப்படியே ஸ்டெப்பா வருதுன்னா, நீங்க பயப்படவே தேவையில்ல. அது மார்க்கெட்டு கன்டினியூஸா போயிட்டுருக்கு. ஃப்ளாட் ஆச்சுன்னா தான் நீங்க ஜஸ்ட் பார்க்கணும். அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகப்போகுதுன்னு அர்த்தம். இல்ல ரெட் கலர் வந்து இந்த இடத்துல பாருங்க. இது வந்து ரொம்ப சின்ன கேண்டில். சரிங்களா? இந்த சின்ன கேண்டில்லேயே நமக்கு வந்து இங்க கிரீன் லைன் மாறிடுச்சு. இவ்ளோ பெரிய மூவ் குடுத்த உடனே, இந்த ஒரே ஒரு சின்ன புல்லிஷ் இப்ப இத்தன கேண்டில் வந்திருக்கு. ஆனா இங்க எங்கேயுமே மாறல. இந்த இடத்துல வந்து சின்ன கேண்டில் வச்ச உடனே, நமக்கு இந்த லைன் அப்படியே ஃபிளிப் ஆயிடும் இந்த இடத்துல. அப்படியே ஃபிளிப் ஆயி இந்த இடத்துக்கு வந்துரும். ஸோ இந்த இடத்துல வந்துருச்சுனாக்கா, அப்ப புல்லிஷ் மோடுக்கு மாறிடுச்சு. அப்ப நம்ம வெயிட் பண்ணணும். புல்லிஷ் மோட்னா புல்லிஷ் மோடா? நோ. ஏன்னா இங்க VWAP கீழ இருக்கு. அப்ப நம்ம வெயிட் பண்ணணும். என்ட்ரி எதுவும் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் மூவ் ஆனாலும் என்ட்ரி எடுக்காதீங்க. ஏன்னா போயிட்டு திரும்ப வருவான். ஏன்னா அவனுடைய அட்ராக்ஷன் ஃபுல்லா இந்த லைன் டுவர்ட்ஸ் தான் இருக்கும். VWAP கீழ இருக்கிற வரைக்கும் அவனுடைய அட்ராக்ஷன் இங்க தான் இருக்கும். அடுத்து மேல போனா VWAP பிரேக் பண்ற மாரி போனா, திரும்ப பாருங்க அட்ராக்ஷன் இந்த லைனுக்கு வந்துருச்சு. திரும்ப வந்தான். திரும்ப பிரேக் பண்ணா, இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு காட்டியிருக்கான். ஆனா ஸ்பாட் ஆப்ஷன் சார்ட்ல இது பிரேக் கிடையாது. சரிங்களா? நீங்க ஆப்ஷன் சார்ட் கம்பேர் பண்ணும்போது கிளியரா தெரியும். ஸோ அங்கே இருந்து ஒரு ஃபால். அடுத்து இன்னொரு நாள். நீங்க ட்ரேட் பண்ணும்போது, உங்க கூடவே ஒரு ஒரு ட்ரேடர் ஒரு உங்க கூடவே ஒரு ட்ரேடர் இப்ப இது நடக்க போகுது, இது நடக்க போகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஆள் சொல்லிட்டே இருக்காங்க. எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம இண்டிகேட்டர். ஒரு ஒரு மூவ்க்கும், ஒரு ஒரு புல் பேக்குக்கும் பயப்படாத. இந்த இடத்துல ஒண்ணும் பெருசா ஆகப்போறதில்ல. இந்த இடத்துல பெருசா ஆகப்போகுது. வெளிய வந்துரு. அப்படின்னு சொல்ற ஒரு நண்பன் மாரி நெனச்சுக்கங்க நம்ம இண்டிகேட்டர. இப்ப பாருங்க. இந்த டே உங்களுக்கு தெரியும். இது வந்து 25த் கன்டினியூயஸ் அப் ட்ரெண்ட். புல் வந்துச்சு. அங்கேருந்து அப் ட்ரெண்ட் இந்த இடத்துல ஸ்வீப் ஆச்சு. ஓகேங்களா? ஆனா நமக்கு VWAPக்கு மேல இருக்கான். சரிங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்? பயப்பட மாட்டோம். ஏன்னா இது வந்து ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் இந்த சைடு தான். இதுவே VWAP கீழ இருந்தானாக்கா நம்ம பயப்படணும். சரிங்களா? VWAPக்கு மேல இருக்கான்றதுனால பயப்பட தேவையில்ல. ஸோ அங்கேருந்து டுவர்ட்ஸ் அந்த லைன் டுவர்ட்ஸ் அட்ராக்ஷன் ஆகும். ஸோ அங்கேருந்து ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் டைட் ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம வேலை பார்க்கணும். சரிங்களா? எல்லா டைமும் இந்த மாரி இருக்காது. ஸோ அங்கேருந்து மேல போய் நம்ம டார்கெட் 3 டார்கெட் 1 இது. டார்கெட் 1 டச் பண்ணிட்டு பிரேக் பண்ணா, அடுத்த டார்கெட் 2 பிரேக் பண்ணா, அடுத்த டார்கெட் 3 பிரேக் பண்ணிட்டு, அங்கேருந்து ஒரு கன்சாலிடேஷன். அதுலயும் பாருங்க நமக்கு டாப்பு கீழ வந்துருச்சு. அடுத்து இங்க ஒரு ஸ்கேல்பிங். இந்த இடத்துல வந்தோனே இந்த லேபிள்லயே நமக்கு டாப் வந்துருச்சு. அங்கேருந்து எக்ஸிட்டு அடுத்து கீழ வந்துருச்சு. அடுத்தது இங்கேருந்து ஒரு புல் வந்துச்சு. இங்கேருந்து ஒரு ஸ்கேல்பிங். எப்பவுமே புல் மார்க்கெட்ல ரிவர்சல் ட்ரேடு லாங்குக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஸ்கேல்பிங் பண்ணுங்க. 1 கேண்டில், 2 கேண்டில் மேக்ஸிமம் எக்ஸிட் ஆயிடுங்க. அதுக்கு மேல புல் மார்க்கெட்ல நீங்க வெயிட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே மாரி பியர் மார்க்கெட்ல ஸ்கேல்பிங் ஃபார் புல் அதுவும் ரிஸ்கியான வேலை. இதெல்லாம் வந்து ரிஸ்கான விஷயம். அத நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஸ்கேல்பிங்காக நான் சொல்றேன். இங்க பாருங்க. அடுத்தது இங்கேருந்து ரிவர்சல். இங்க பாருங்க. இந்த கேண்டில்லே நமக்கு ஸ்வீப் வந்துருச்சு. திரும்ப போனா, இங்க VWAP பிரேக்கே பண்ணாம ஜஸ்ட் ஒரு கேண்டில் மேல வச்சான். அங்கேருந்து பியர் டைவர்ஜென்ஸ். அப்படியே கீழ வந்தா ஃபால். இந்த கேண்டில்லே நமக்கு வந்து புல் ரிசீவ். இப்ப நீங்க பை அண்ட் செல் இண்டிகேட்டர்ல இந்த மாரி ஒரு ஒரு சின்ன மூவ்மெண்ட்டுக்கும் பை அண்ட் செல் வருமா உங்களுக்கு? வரவே வராது. நம்ம இண்டிகேட்டர்ல ஒரு புல் பேக்குக்கும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தரும். ஆனா அதோடைய ட்ரெண்ட பாருங்க. நீங்க அது எக்ஸிட் ஆகணுமா, கன்டின்யூ பண்ணணுமான்றத நீங்க டிசைட் பண்ணிக்கீங்க. இப்ப அது ட்ரெண்ட்ல இருக்குனாக்கா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இங்க புல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எக்ஸிட்ன்னு சொல்லிட்டு காட்டும். சரிங்களா? ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாரி நீங்க ட்ரேட் பண்ணணும். இது பியர் மார்க்கெட்ன்றதுனால கீழ வந்து இந்த இடத்துல ஒரு பியர் ரெஸ்யூம் லேபிள் வந்திருக்கு. சரிங்களா? ஆனா அடுத்த லேபிளே பாருங்க புல் ரெஸ்யூம் வந்துச்சு. அங்கேருந்து ஒரு லாங் ட்ரேட். பை அண்ட் செல்ல பாட்டம்ல உங்களுக்கு காட்டாது. நம்ம இண்டிகேட்டர்ல பாட்டம்லயே காட்டிரும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க. இங்க போயிட்டு பியர் ரெஸ்யூம்னு வந்துருச்சு. இந்த இடத்துல வந்துட்டான். ஆனா VWAP குள்ள தான் இருக்கான். அவன் வந்து VWAP ரீடெஸ்ட் பண்ணா புல் ரெஸ்யூம்னு நமக்கு வந்து லேபிள் இந்த கேண்டில்லே வந்துருச்சு. அடுத்த கேண்டில் பாருங்க வித் டைமண்ட் ஐகானோட புல்லிஷ் கேண்டில். ஹியூஜ் கேண்டில். ஸோ ஒரு ஒரு நாளும் நமக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்கு. இங்க பாருங்க.
எவ்வளோ ஈஸியான ட்ரேடிங்கெல்லாம். பியர் ரெஸ்யூம் அப்படியே ஈஸியான ட்ரேட். இந்த கேண்டில் பாருங்க பாட்டம்னு நம்ம காட்டிடுச்சு. கரெக்டாக நமக்கு பீக்லேயே பாட்டம்னு காட்டிடும். ஸோ பாட்டம்னு காட்டிடுச்சுன்னா கொஞ்சம் ஜஸ்ட் எக்ஸிட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைனும் ஃப்ளிப் ஆகிடுச்சு இந்த இடத்துல. லைன் ஃப்ளிப் ஆச்சுன்னா வெயிட். விவாப்புக்கு கீழே இருக்குது பியர் மார்க்கெட்டு, விவாப்புக்கு கீழே இருக்குது நமக்கு இங்கே இது இருக்குது. ஸோ அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் இந்த சைடு தான் இருக்கும். புரியுதுங்களா? சொன்னா புல் மார்க்கெட்டில் அபோவ் விவாப்புக்கு மேலே லைன் இருந்துச்சுன்னா அட்ராக்ஷன் அந்த சைடில் இருக்கும். ஸோ அட்ராக்ஷன் இந்த சைடு அங்கேயே அட்ராக்ட் ஆகி கண்டினியூஸாக கன்சல்டேஷன். எத்தனை பேர் இதில் வந்துட்டு இப்போ இங்கேருந்து இங்கே கீழே போகும், இங்கேருந்து மேலே போகும்னு சொல்லி ட்ரேட் எடுத்து எத்தனை ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும் இந்த இடத்துல. நம்ம இண்டிகேட்டரில் அது அடிக்கவே அடிக்காது. ஏன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறதே இல்லை. ஓகேங்களா? ஸோ எல்லா நாளும் நமக்கு வந்து பர்ஃபெக்ட் பாட்டம் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடும். இந்த பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு பாட்டம் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. திரும்ப அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மேலே போச்சு செல்லு. திரும்ப அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பாட்டம் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். நம்ம இண்டிகேட்டரோடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நமக்கு இங்கே பாட்டம் ஆச்சு பார்த்தீங்களா? இங்கே வந்து நமக்கு கால் சார்ட்டில் இங்கே பாட்டம் ஆச்சு. ஓகேங்களா? பாட்டம் ரிவர்சல். ஸ்பாட் சார்ட்டில் நமக்கு இங்கே என்ன ஆச்சுனாக்கா லிக்விடிட்டி ஸ்வீப். இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு மூவ் பக்காவாக நம்ம இண்டிகேட்டர் இது எல்லாத்தையும் நமக்கு நோட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க எல்லாத்தையும். ஸோ யார் யாருக்கு இந்த இண்டிகேட்டர் வேணுமோ எனக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் சேனலோடைய லிங்க் இருக்குது. லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைரக்ட் மெசேஜ் போட்டு ஐ நீட் திஸ் இண்டிகேட்டர்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நல்ல ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் லேக்கில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காரு. சரிங்களா? டெய்லி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவார். இன்னைக்கு அவர் ஐ திங்க் அரௌண்ட் 90,000 அவர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு மார்க்கெட்டில். லாஸ்ட் எக்ஸ்பீரியில் 1,20,000 சம்திங் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஸோ தட்ஸ் இட். ஓகேங்களா? டேக் கேர். பாய்.